ராஜலட்சுமி என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா இந்த விஷயத்துல மலர் மட்டும் மதிய கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்பதுதான் எல்லாருடைய மனசுக்குள்ளயும் இருந்த எண்ணமாக இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த பல சம்பவங்கள்ல மதி எத்தனை தடவை மலருக்காக நின்னிருக்காங்க, எத்தனை தடவை அவளுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்கன்னு யோசிச்சா அதெல்லாம் ஒரே நாள்ல மறந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு விதமான அமைதி நிலவி கொண்டிருந்த நேரத்துல சுரேஷும் மதியும் வீட்டுக்குள்ள வந்து நிக்கும்போது அங்க இருந்த யாருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. எல்லாரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டே நின்னாங்க. மதி மட்டும் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நின்னாங்க. மலரும் அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி சாதாரண அமைதி இல்ல. அந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைகளோட பாரமும் அந்த அமைதிக்குள்ள இருந்தது. அந்த நேரத்துல ராகவி பாப்பா மட்டும் ஓடி வந்து சித்தி சித்தின்னு சொல்லி மதிய கட்டி பிடிச்சதும் மதியோட கண்கள்ல இருந்த சோகத்துக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் தெரிஞ்சது. மயில நீ நல்லா இருக்கியான்னு மதி கேட்டதும் நல்லா இருக்கேன் சித்தி, ஆனா உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னு பாப்பா சொல்ல அந்த வார்த்தை கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் மெலிந்தது. ஆனா ராஜலட்சுமி மட்டும் வழக்கம் போல வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே சுரேஷ கட்டி பிடிச்சு என்னடா இது, நெத்தி இப்படி வீங்கி கிடக்குது, அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டாளான்னு பேச ஆரம்பிச்சாங்க. மதி இதையெல்லாம் கேட்டும் எதுவும் சொல்லல. அமைதியா நின்னாங்க. அந்த அமைதிதான் எல்லாரையும் இன்னும் குழப்பமடைய வச்சது. ஏன்னா எப்போதும் எதிர்த்து பேசுற மதி இப்படி அமைதியா இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல மலருக்கும். இத பார்த்து ஆச்சரியம்தான் இருந்தது. மதி ஏன் இவ்ளோ மாறிட்டாங்கன்னு புரியாம இருந்தாங்க. பாக்யராஜ் மட்டும் எல்லாரையும் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணாங்க. சுரேஷ் அங்கேயே நின்று, அம்மா நான் தெரியாம பீரோவுல இடிச்சிட்டேன், அதான் காயம், வேற எதுவும் இல்லன்னு சொல்லி நிலைமைய சமாளிக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மதியோட பைகளை எடுத்துக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போன சுரேஷ் ரூம்ல கதவை சட்டே மூடி வைத்து அமைதியா பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா ஏதாவது பேசுனா என்கிட்ட சொல்லு, தேவையில்லாம சண்டை வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது மதி கூட இனிமே உங்ககிட்ட தான் சொல்லுவேன், ஆனா யாரிடமும் தாழ்ந்து போக மாட்டேன்னு சொல்லி தன்னோட மனநிலைய வெளிப்படுத்தினாங்க. அந்த உரையாடல் சுரேஷ்க்கு கொஞ்சம் நிம்மதி கொடுத்தது. வெளியே வந்த சுரேஷ பார்த்ததும் ராஜலட்சுமியும் ராகவனும் மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சுரேஷ் யாரையும் குறை சொல்லாமல் அங்க இருந்த சில நாட்கள்ல மதி எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லாருடனும் நல்லாவே இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ராஜலட்சுமிக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தினாலும் சுரேஷ் இந்த முறை தன்னோட மனைவிக்காக பேசுறத பார்த்து எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. இதுவரைக்கும் அம்மா சொல்றதுதான் சரின்னு நினைச்ச சுரேஷ் இப்போ மாறி இருக்காரு என்பதுதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மலரிடம் மதிமதின்னு சுத்திக்கிட்டு இருக்காதே, அவளுக்கு தேவையானத அவளே பண்ணிக்கட்டும் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா மலருக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் பெரியவங்கன்னு நினைச்சு எதுவும் எதிர்த்து பேசல. பாப்பாவ கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டாங்க. மதி வெளிய வந்து கிச்சன்ல காபி போட்டுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ பாக்யராஜை தனியா கூப்பிட்டு நான் வேண்டுன்னு அப்படி பேசல, அண்ணா அக்காவுக்காக தான் பேசினேன், ஆனா இப்ப எல்லாரும் என்னை வெறுக்கிற மாதிரி இருக்கு, நான் பேசாம இந்த வாழ்க்கையையே விட்டு விலகிடலாம்னு கூட யோசிக்கிறேன் என்று மனசுக்குள்ள இருந்த வேதனையெல்லாம் சொல்லிட்டாங்க பாக்யராஜ். அதை கேட்டதும் மதி நீ தப்பா யோசிக்காத, இந்த வீட்டுல யாருக்கும் உன்னை வெறுப்பு இல்ல, மலருக்கும் கோபம் தற்காலிகம்தான், கொஞ்ச நாள் கழிச்சா எல்லாம் சரியாகிடும் என்று ஆறுதல் சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் மதிக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்தது. அன்றைய இரவு சுரேஷ் பேச முயற்சி செய்தாலும் மதி வேலை விஷயங்களைத்தான் பேசினாங்க. மனசுக்குள்ள இருந்த குழப்பங்களை வெளியே சொல்லாம இருந்தாங்க. ஆனா அந்த இருவருக்கும் நடுவுல இருந்த தூரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த நாள் காலையில மதி வழக்கம் போல சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. மலர் இன்னும் அமைதியாக இருந்தாங்க. அத பார்த்த மதி இனிமே தாங்க முடியாம, அக்கா நீங்க பேசலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் உங்களை காயப்படுத்தணும்னு அப்படி பேசல, உங்க நல்லதுக்காகத்தான் சொன்னேன் என்று கண்ணீர் கலந்த குரலில் பேச ஆரம்பிச்சாங்க. நான் உங்கள சொந்த அக்காவா நினைச்சேன், அதனாலதான் உங்களுக்காக பேசினேன் என்று சொன்னபோது மலரோட மனசு உருக ஆரம்பிச்சது. மலர் மெதுவா மதியோட கைய பிடிச்சு நீ சொன்னதுல தவறு எதுவும் இல்லை,
ஆனா அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் பேச முடியல என்று சொல்லினாங்க. உடனே மதிசாரி அக்கா என்று சொல்லி கட்டிப்பிடிச்சாங்க. அந்த காட்சி இருவருக்குள்ள இருந்த தவறான புரிதல்களை உடைத்தெறிந்தது. ஆனா அந்த நேரத்திலேயே ராஜலட்சுமி கிச்சனுக்குள்ள வந்துட்டு, இவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆயிட்டீங்களா என்று கிண்டலா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மலர், இந்த வீட்டுல யாரு என்ன பேசினாலும் நான் கேட்டுதான் இருக்கேன், அதுக்காக எல்லாரையும் வெறுக்க முடியாது என்று அமைதியா சொன்னதும் ராஜலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியாம போச்சு. மதி அங்கேயே நின்று மலர பார்த்து சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த உண்மையான சந்தோஷ சிரிப்பாக இருந்தது. அந்த நாளே மதி ரொம்ப மகிழ்ச்சியுடன் கல்லூரிக்கு போனாங்க. சுரேஷ் கூட அவள பார்த்து, இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, என்ன விஷயம் என்று கேட்டாங்க. ஆனா மதி எதுவும் சொல்லாம சிரித்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கல்லூரிக்கு போனதும் மாணவர்கள் எல்லாரும் மதிய சுத்தி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவர்களோட அன்பு மதிக்கு மனநிறைவை கொடுத்தது. ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கல. பிரின்சிபால் அழைத்ததாக தகவல் வந்ததும் மதி அவரோட அறைக்கு போனாங்க. அங்க பிரின்சிபால், இந்த வருடம் உன்னை நிரந்தரமாக்க முடியாது, மேலிருந்து வேறு உத்தரவு வந்திருக்குதுன்னு சொன்னதும் மதி அதிர்ச்சி அடைந்தாங்க. நான் நல்லா வேலை செய்றேன்னு சொல்லியும் எந்த பயனும் இல்ல, வேலை பிடிக்கலன்னா நீ கிளம்பலாம் என்று சொன்ன வார்த்தைகள் மதியோட மனச நொறுக்கி விட்டது. அந்த செய்தி கல்லூரி முழுக்க பரவியதும் மாணவர்கள் எல்லாரும் கோபமடைந்தாங்க. மேடம் மாதிரி நல்ல ஆசிரியையை எப்படி நீக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினாங்க. சிலர் போராட்டம் செய்யணும் என்று கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா மதி மட்டும் யாரையும் தூண்டல. அமைதியாக வெளியே வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களோட கனவுகளும் உழைப்பும் ஒரே நிமிஷத்துல உடைந்து போன மாதிரி இருந்தது. மாலை நேரமானதும் மழையில நனைந்தபடி சாலையோரம் நடந்து வீட்டுக்கு கிளம்பினாங்க. அந்த நேரத்துல சுரேஷ் பலமுறை போன் செய்தும் மதி எடுக்கல. மனசு முழுக்க வேதனை நிரம்பி இருந்தது. திடீர்னு வேகமா வந்த வண்டி ஒண்ணு மதிய மோதிவிட்டு சென்றது. மதி சாலையோரம் விழுந்துட்டாங்க. மக்கள் கூட்டம் சேர்ந்தாலும் யாரும் உடனே உதவ முன் வரல. அதே நேரத்துல மதிய தேடிக்கிட்டு வந்த சுரேஷ் கூட்டத்தை கண்டு நிறுத்தி பார்த்தபோது மதி ரத்தத்தில் கிடப்பத பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க. உடனே தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடினாங்க. மருத்துவமனையில டாக்டர் பெரிய ஆபத்து இல்ல, ஆனால் அதிக மன அழுத்தத்தால் உடம்பு பலவீனமா இருக்கு என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் மதியிடம் என்ன ஆச்சு என்று கேட்டபோது வேலை போன விஷயத்தையும் அதனால ஏற்பட்ட வேதனையையும் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல சுரேஷ்க்கு தங்கராஜிடமிருந்து போன் வந்தது. ஆரம்பத்துல சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தாலும் பின்னாடி வந்த உண்மை சுரேஷை அதிர்ச்சியில ஆழ்த்தியது. தங்கராஜ் தான் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி மதியோட வேலை பாதிக்கப்பட காரணம்னு தெரிஞ்சதும் சுரேஷ்க்கு கோபம் வந்தது. அவளுக்கு வேலை இல்லன்னா தான் உன்கிட்ட அடங்கியிருப்பா என்று தங்கராஜ் சொன்னதும் சுரேஷ், இது பெரிய தவறு மாமா என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த உரையாடலை மதி முழுக்க கேட்டுட்டு இருந்தாங்க. தன்னோட வாழ்க்கை பற்றிய முடிவுகளை மற்றவர்கள் எடுத்திருப்பத நினைச்சு இன்னும் உடைந்து போனாங்க. அதுக்கப்புறம் மதி நேராக தங்கராஜை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தாங்க. சுரேஷ் முதலில் தயங்கினாலும் பிறகு அவர்களை கூட்டிக் கொண்டு போனாங்க. அங்கே போன மதி மிகவும் தைரியமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஆண் பெண் என்ற வேறுபாடு இப்போ இல்ல, எல்லாரும் உழைத்து முன்னேற காலம். இது என் வேலை, எனக்கு சம்பளம் தர்றதுக்காக மட்டும் இல்ல, அது என்னோட கனவு, என்னோட அடையாளம், அதை யாராலும் பறிக்க முடியாது என்று உறுதியாக சொன்னாங்க. தங்கராஜ் ஆரம்பத்துல தன்னோட முடிவுதான் சரி என்று நினைச்சிருந்தாலும் மதி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவரை சிந்திக்க வைத்தது. சுரேஷ் கூட மாமா, இந்த விஷயத்துல நீங்க தவறு பண்ணிட்டீங்க என்று திறந்த மனசோட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட தங்கராஜ் மெதுவாக தன்னோட தவறை உணர ஆரம்பிச்சாங்க. மதி மட்டும் இனிமே எங்க வாழ்க்கையில யாரும் தலையிட வேண்டாம், நாங்க எங்களோட பாதைய நாங்களே தேர்வு பண்ணிக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக தன்னோட முடிவை வெளிப்படுத்தினாங்க. அந்த நாளுக்கு பிறகு மதி மாறிட்டாங்க. பயந்து அமைதியா இருந்த பெண்ணா இல்ல தன்னோட உரிமைக்காக பேச தெரிஞ்ச தைரியமான பெண்ணா மாறினாங்க. சுரேஷும் அந்த மாற்றத்தை பார்த்து பெருமைப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட உறவு வலுவடைஞ்சது. மலரும் மீண்டும் மதியோட பக்கத்துல நின்றாங்க. ராஜலட்சுமி கூட மெதுவாக தன்னோட அணுகுமுறைய மாற்ற வேண்டிய நிலை வந்தது. அந்த வீட்ல நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்களுக்குள் இருந்து
ஒரு புதிய நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சது. முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்பது போல இந்த பிரச்சனையையும் அதே தைரியத்தோட எதிர்கொண்ட மதி எல்லாருக்கும் ஒரு பாடமா மாறினாங்க. வாழ்க்கையில யாராவது நம்ம கனவுகளை தடுக்க முயற்சி செய்தாலும் நம்ம நம்பிக்கையை விட்டுடக்கூடாது என்பதையும் நிரூபித்தாங்க சுரேஷ், மதி. இருவரும் இனிமே ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து எந்த பிரச்சனையையும் சேர்ந்து எதிர்கொள்வோம் என்று உறுதி எடுத்துக்கிட்டாங்க. அந்த உறுதியோட அவர்களோட வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நுழைந்தது.